ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்முடைய குடியிருப்பு. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். இத்தாலி தேச தளபதி பலத்த யுத்தத்தில் பெற்ற வெற்றிக்கு பின் தன் படையினரை தாய்நாட்டுக்கு நடத்தி கொண்டு வந்தான். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி வரும் வழியில் உயர்ந்த ஆல்ப்ஸ் மலை சிகரம் குறுக்கிட்டது. மலை ஏற்றத்தில் வீரர்கள் மிகவும் களைத்து சோர்ந்து போய்விட்டார்கள். செங்குத்தான உயரமும் உறைபனியின் குளிரும் அவர்களை தள்ளாட வைத்தது. பனிப்புயல் காற்று வேறு சுழன்று சுழன்று வீசிக்கொண்டிருந்தது. இனி அவர்கள் ஏறமாட்டார்கள், அப்படியே நின்று விடுவார்கள் என்று அறிந்த அந்த தளபதி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி, அருமையான வீரர்களே, இந்த சிறிய ஆல்ப்ஸ் மலை சிகரத்தின் பின்னால் தான் நம் அழகிய இத்தாலி தேசம் உங்களுக்காக மகிழ்ச்சியுடன் காத்து கொண்டிருக்கிறது என்று பெருமையுடன் கூறினார். இந்த வார்த்தைகள் வீரர்களின் உள்ளத்தில் தீப்பொறியாய் உற்சாகத்தை ஊட்டியது. அவர்கள் பலன் கொண்டார்கள். எங்கள் இத்தாலி தேசம், எங்கள் தாய்நாடு, எங்கள் பிள்ளைகளும் அன்பு மனைவிகளும் வாழும் புண்ணிய பூமி, விரைந்து துரிதமாய் அங்கே செல்வோம் என்று நடந்தார்கள். அவர்கள் களைப்பும் சோர்வும் பறந்து போய்விட்டன. மலை சிகரங்கள் அவர்களுக்கு குன்றுகளாய் தோன்றின. பனிக்கட்டியும் குளிர்காற்றும் இனிமையாக காட்சியளித்தன. அதுவரை தள்ளாடிய அவர்கள் முழங்கால்கள் மலையில் தீவிரமாய் ஏற ஆரம்பித்தன. அவர்கள் தங்கள் குடும்பங்களை வந்து சந்தித்த போது அவர்களின் மகிழ்ச்சியை சொல்லவும் வேண்டுமோ? இந்தப்படியே பரலோக நினைவுகள் நம்மை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. சோர்வுகள் அகன்று புது பலன் கொடுக்கின்றன. பரலோகமே, என் சொந்தமே, நம்முடைய பரமபிதா அங்கே இருக்கின்றார். ஆகியால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் அழைக்கிறோம். குமாரன் அங்கே இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வல்லமையான வாக்குறுதி என்னவென்றால், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். நம் அருமை இரட்சகரோடு என்றென்றும் வாழுவோம். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். இப்படிப்பட்ட பரலோகம் செல்ல ஆயத்தமாவோம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். பரலோக பிதாவே, உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் அடியர்களையும் நினைத்தருளும் என்று நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.